பொதுவாகவே தமிழ் சமூகம் ஒரு மிடில் கிளாஸ் சமூகம். நூற்றுக்கணக்கான மிடில் கிளாஸ் குழுக்களும் கோடிக்கணக்கான மிடில் கிளாஸ் மனிதர்களும் நிறைந்ததுதான் தமிழ் சமூகம். இந்த மிடில் கிளாஸ் மனிதர்களின் ஆகப்பெரிய கனவா 3 விஷயங்கள் இருக்கு. பிள்ளைகளின் படிப்பு, திருமணம், சொந்த வீடு கட்டுதல். இதுல இந்த சொந்த வீடு கட்ட நினைக்கிற சென்னையில வாழ்ற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தின் கதையை பேசுற சினிமாவா 3BHK வந்திருக்கு. மிடில் கிளாஸ் குடும்பங்களின் வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், தொழில், வேலை, ஆசைகள், திட்டங்கள், பேச்சுக்கள், நாலேஜ், போடுற ட்ரெஸ் என பல விஷயங்களை பொய் இல்லாம இந்த சினிமா பேசியிருக்கு. இந்த சினிமாவின் பெரிய பலமே இதுதான். மிக முக்கியமாக சென்னையின் வீட்டு உரிமையாளர்களின் அல்பத்தனங்களையும் சாடிஸ்ட் புத்தியையும் இந்த சினிமா உண்மையா பதிவு பண்ணியிருக்கு. இந்த சினிமா பேசுற கதைக்கு தொடர்பான காட்சிகளை மட்டும் சொல்லிக்கிட்டே வர்றது இந்த சினிமால ஒரு நல்ல விஷயம். பொதுவா உண்மையான கதைகளை பேசுறதுக்கு தமிழ் சினிமா தயங்கும், பயப்படும். அப்படி ஒரு கதையை பேசினாலும் அதுக்கு தொடர்பான சீன்களை வைக்க தெரியாம எதையாவது காட்டுறது தான் தமிழ் சினிமாவோட பழக்கமா இருக்கு. ஆனா இதுக்கு எதிர்மாறா 3BHK சினிமா லாஜிக்கான, ரிலேட்டடான நிறைய காட்சிகளை ஸ்கிரிப்ட்ல கொண்டு வந்தது நல்ல விஷயம். வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத பாடல்கள், டண்டனக்கா டான்ஸ், நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி டைப் பித்துக்குழி வசனங்கள் என எதுவுமே இல்லாம இந்த சினிமா வந்திருப்பது ஒரு ஆரோக்கியமான விஷயம். மிக முக்கியமாக இந்த சினிமா முழுக்க ஒவ்வொரு காட்சியின் பின்னால வர்ற பிஜிஎம் பெரிய பிளஸ் பாயிண்டா ஹெல்ப் பண்ணிருக்கு. இந்த விஷயத்துல அம்ரித் ராம்நாத் பண்ணியிருக்கிறது ரொம்ப டேலண்டான ஒரு விஷயம். மிக முக்கியமாக தான் பெற்ற குழந்தைகளின் விருப்பம், கவனம், கெப்பாசிட்டியே தெரியாம, புரியாம பெற்றோர்கள் தங்கள் விருப்பங்களை அவங்க மேல திணிச்சா என்ன ஆகும்னு இந்த சினிமா ரொம்ப நேர்மையா பதிவு பண்ணிருக்கு. அது என்னன்னு இந்த சினிமாவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த சினிமாவின் வலுவான கேரக்டர்ல சித்தார்த் நடிச்சிருக்கார். சரத்குமாருக்கும் சினிமா முழுக்க வர்ற முக்கியமான கேரக்டர், அதை நல்லா கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. சித்தார்த்தின் தங்கையா வர்ற மீதா ரகுநாத், காதலியா நடிச்சிருக்க கன்னட ஆக்டர் அண்ட் சிங்கர் சைத்ரா ஆச்சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ராவான சமூக உண்மைகளை வெளிப்படையா பேசும் சினிமா, நல்ல கதை. ஆனா ஓவரால் மேக்கிங் இன்னும் டெப்தாக தேவைப்படும் ஒரு சினிமா இது. பொதுவா சமீப காலங்களில் தமிழ் சினிமா சமூக உண்மைகளை தைரியமா பேச ஆரம்பிச்சிருக்கு. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம்தான். இந்த சமூகத்தின் உண்மைகளை தெளிவா தைரியமா பேசின இந்த 3BHK சினிமாவை எல்லா தரப்பு மக்களும் பார்க்கணும். மக்களின் ஆதரவை இந்த சினிமாவுக்கு கொடுக்கணும்.